ஊழியர் கட்டமைப்பு வேண்டும். இதைத்தான் நம்ம கேட்கிறோம். நம்ம பணிகளை செய்யல, ஊதியத்தை உயர்த்தி கொடுன்னு கேட்கல. அந்த பணிகளுக்கு செய்வதற்குண்டான ஊழியருடைய கட்டமைப்பை ஏற்படுத்த சொல்லுகிறேன். 100 நாள் வேலை திட்டம் என்று சொல்லக்கூடிய பாமரனும் சொல்லக்கூடிய அந்த 100 நாள் வேலை திட்டம் NRGS திட்டத்திற்கு தனியாக ஊழியர் கட்டமைப்பை கேட்கின்றோம். அந்த கட்டமைப்பில் கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் சீரிய முறையில் செய்ய முடியும். இன்னைக்கு வருவாய்த்துறை மட்டுமல்ல, விவசாயத்துறை, பொதுநலத்துறை, இன்னைக்கு சுகாதாரத்துறை என்று அத்துணை துறை பணிகளையும் சேர்த்து செய்வது யார் என்றால் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையின் சீரிய திட்டத்தால் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த திட்டம், இந்த 25 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றும் பட்சத்தில் மிகவும் செவ்வனே உங்களுடைய அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து செல்ல முடியும் என்ற முத்தாய்ப்பா சொல்லலாம். அதே போல நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய 12 ஊராட்சி ஒன்றியங்களை, அதில் பெரிய பெரிய ஊராட்சி ஒன்றியங்களை இரண்டாக பிரித்து ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்க வேண்டும். பஞ்சாயத்துகளை பிரித்து பஞ்சாயத்துகளை புதிய ஊராட்சிகளாக பிரிக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய கோரிக்கை. பல்வேறு கோரிக்கைகள் ஒவ்வொரு முறையும் வைத்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இதை அரசு செவிமடுத்திருக்கின்றது. அதிகாரிகள், நம்முடைய உயர் அதிகாரிகள் நம்முடைய நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசணும். பேசி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். எனவே மாநில நிர்வாகிகள் ஒவ்வொரு முறையும் நமது கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களையும் கூடுதல் நம்முடைய ஊரக வளர்ச்சி இயக்குநர் அவர்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாளது வரை அது ஏதோ அப்படியே பறந்துகிட்டே இருக்கு. பட்டம் பறக்க விட்ட மாதிரி தான் இருக்குது, மேலேயே இருக்குது, கீழே இறங்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு நம்முடைய துறைகள் பாருங்க, வருவாய்த்துறை இன்னைக்கு போராடிட்டு இருக்குது. ஒவ்வொரு துறையும் போராட ஆரம்பிச்சாச்சு. நீ எலெக்ஷன் வந்தாச்சு, எலெக்ஷன்ல உள்ளாட்சி இல்லை. இன்னைக்கு உள்ளாட்சியில் மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இன்று ஒரு 7-8 மாவட்டத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் தனி அலுவலர்கள். நம்முடைய ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுடைய பணிகளையும் சேர்த்து செய்கின்றோம். அப்பொழுது அடுத்து நீ உள்ளாட்சியுடைய தேர்தல் இருக்கு, சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து